இதுல சில அறுதியிலேயே 10 படத்துல சண்டை ஏறி ஏறி குதிச்சுட்டாருன்னு விஜயகாந்த தலைவராட்டு ஓடுறேன். சில பேர் அஜித்த தலைன்னு இருக்கிறேன். சில தருதலைகள் தமிழ் அங்கே செத்து கிடக்கிறான், தமிழச்சி அம்மனமா கிடக்கிறா, கண்டயம் பண்ணலாம் கற்பச்சு கொலை செய்யறேன். இங்க 127 தளபதி இருக்கிறேன். சின்ன தளபதி, பெரிய தளபதி, சந்து தளபதி, பொந்து தளபதி, வந்த தளபதி, நொந்த தளபதி. ஏடை என்ன தளபதி? காகித கப்பலை கூட ஒழுங்கா ஓட்டுனதுல ஒரு வய அவன் கேப்டன் எடுத்துறேன். என்ன இந்த நாட்டில் அதை பேசிக்கிறான்? என்ன தளபதி கண்ட? எந்த படையை நீ இயக்குன? எந்த படையை இயக்குன சொல்லு. தமிழ் தேசியனத்திற்கென்று 6 படையை கட்டி ஒரு நாட்டை கட்டி நிர்வகித்து உலக அரங்கிற்கு இனத்தின் வீரத்தையும் மானத்தையும் உயர்த்தி காட்டி என் தலைவனே போட்டுக்கொள்ளடையா தளபதி என்று சும்மா. ஏன்னா தமிழனை சில்லற பயல்கள் நினைக்கிறது. சில்லற பயல் இவனே அப்படித்தானே பேசியிருக்கான். திரையரங்கில் போய் கத்துறது, உணர்ச்சி வசப்படுறது, கூச்சப்படுறது, அப்படியே பூட்டிக்கிட்டு உள்ள தீ வச்சு கொளுத்தி விட்டு போன அயோக்கிய பயல் எல்லா பேரும். என்ன செய்யறது? பக்கத்தில் இருக்க கேரளாவுக்கெல்லாம் போய் சுத்தி கித்தி பாட்டுவாங்க. மம்முட்டி மோகன்லாலை விடவா இந்த நாட்டில் பெரிய நடிகை இருக்கேன். அங்க எல்லாம் மன்றம் அங்க என்ன போறேன், கை தட்டுறேன், விசில் அடிக்கிறேன், காசை கொடுக்குறேன், நல்லா நடிச்சிருக்கான்னு வந்துடுறேன். இங்க அப்படியா? ரஜினிகாந்துக்கு உடம்பு முடியுது, 1000 அயோக்கிய போய் மொட்டை அடிச்சுட்டு திரிகிறேன். ஆயிரத்தி ஒரு கிடாய வெட்டுறேன். நான் பக்கத்துல இருந்தா அவனையும் சேர்த்து வெட்டிருப்பேன் நேர்ந்துக்கிட்டு. அவர் சிறந்த நடிகர், நல்ல மனிதர் இருக்கட்டும், பாராட்டு, ரசி, காசு கொடு, அவர் நல்லா வாழட்டும், அவ்வளவுதானே. ஒட்டிட்டான் 8 தாள்ல சுவரொட்டி வல்லூர் கொடுத்துட்டு ஒரு எடுபட்ட பையன் நான் பாக்குறேன். கடவுளே வா காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். நாங்கெல்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல்ல முறவா செஞ்சு உட்காந்துக்கோண்டா நாய். நாய் அயோக்கிய பயல்களா? இவங்களெல்லாம் ஏறி மிதிக்க ஒரு ஆள் இல்லாம ஆளுக்கு பேசிட்டு வா ஆட்சி அமைச்சிரு. ஒரு நாற்காலி தாண்டா இருக்கு, அதுக்கு 1 லட்சம் பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு எங்கிட்டு உட்காய்க்கிறது? இசை நாற்காலியா போட்டியா நடத்த புரிய? கேடு கட்ட பயிலு. எவனும் வா வாழு, நாங்க தான் ஆளுவா. இதுதான் சட்டம். நான் இதை போய் மகாராஷ்டிரால 25 லட்சம் பேர் வாழ்றோம் நாங்க. நான் போய் பேசினா என்ன விளக்க மாதிரி செருப்பு கொண்டு அடி. கேரளாவில் நாங்க 20 லட்சத்துக்கு குறையாம வாழ்றோம், அடி. கர்நாடகாவில் 1 கோடி வாழ்றோம், இனி அடி. இல்ல நடு ரோட்டில் வச்சு வெட்டி கூட போடு, இல்ல ஏதாவது மரத்தில் கட்டி வச்சு அடிச்சு கூட போடு. என்னடா இருக்குது? என்ன இருக்குது? கர்நாடகால 3 சட்டமன்ற உறுப்பினர் மலையாளி, 3 பேரு. ஆனா மலையாளிக்கு ஓட்டு போட்டா அவன் வார்டு கவுன்சிலர் கூட வர முடியாது. யாருடைய ஓட்டு? தமிழன் ஓட்டு. ஏன்? தமிழனுக்கு கொடுக்கிற சீட்டு தமிழ் அவனுக்கு போடுறான் ஓட்டு. காரணம் நோட்டு.